குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். இயேசுவில் இனியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியை நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருவருகை காலத்தை தொடங்குகிற இந்த நாளிலே, கடவுளுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த நாளில் கடவுள் நம் அனைவரையும் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம்பிக்கையின் வாரத்தை தொடங்குகிற நாம் நம்பிக்கையின் மனிதர்களாக வாழ்வதற்கும் திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். என் இறைவா, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன். உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன், நான் வெட்கமுறேன். என் பகைவர் என்னை ஏளனம் செய்ய விடாதேயும். ஏனெனில் உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றம் அடையார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தின் முதலாம் ஞாயிறான இன்று புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்குகிறோம். நல்வாழ்த்துக்கள் கூறி புத்தாண்டு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வந்துள்ள உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். திருவருகை காலம் எதிர்பார்ப்பின் காலம், நம்பிக்கையின் காலம், கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மை தயாரிக்கும் காலம். காண முடியாத கடவுள் மனித வரலாற்றில் நுழைந்தார், ஒரு மனிதராக நம் நடுவே வாழ்ந்தார். இந்த மாபெரும் மறை உண்மையை கொண்டாடும் நாம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கும் நம்மை தயாரிக்க அழைப்பு விடுக்கும் காலம்தான் இத்திருவருகை காலம். கிறிஸ்து எங்கே இருக்கிறார், எப்போது வருவார் என்றெனில் காலம் தாழ்த்தும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நம் சகோதரர் சகோதரரிடத்தில் இருக்கிறார் என்று உணர்ந்து வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் ஆண்டவர் நம்முடைய மீட்பராக பிறக்க உள்ளார். விடுதலை உறுதியென நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளோடு திருவருகை காலத்தை தொடங்குவோம். இதில் புனித பவுலடியாரின் வார்த்தைகள் நம்மை இன்னும் இயேசுவின் வருகைக்கு தயாராக்குகிறது. ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை பெருகச் செய்வோம். நம்முடைய பிறக்கப் போகும் மீட்பரை தகுதியான மனநிலையோடும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க எந்நேரமும் நம் தயாராக இருக்கும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். திருவருகை கால மெழுகுதிரி. நம்பிக்கை மெழுகுதிரி ஏற்றுதல். இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதரமே, இன்று நாம் திருவருகை காலத்திற்குள் நுழைகிறோம். இக்காலம்
இறைமகனின் வருகைக்காக நம்மை நம்பிக்கையோடு தயாரிக்கின்ற காலம். வரவிருக்கின்ற மீட்பரை விழித்திருந்து சந்திக்க அழைக்கின்ற காலம். 4 திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளை குறிக்கும் 4 மெழுகுதிரிகள் மற்றும் கிறிஸ்துவை குறிக்கும் பெரிய மெழுகுதிரி நடுவில் இருக்க, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்வரும் 4 வாரங்களில் ஒவ்வொன்றாக ஏற்றப்படும். பச்சை இலை தோரணங்கள் கட்டப்பட்ட எரியும் மெழுகுதிரியானது வடதிசையில் கடும் குளிர்காற்றில் இருள் மத்தியில் கதிரவன் சிறு ஒளியாக தோன்றுவதை குறிக்கின்றது. இந்த வட்ட வடிவம் கடவுள் தரும் முடிவில்லா வாழ்வை குறிக்கின்றது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறன்று ஏற்றப்படும் இந்த நம்பிக்கையின் மெழுகுதிரி நம்மை ஆண்டவருக்காக நமது உள்ளங்களை தயாரிக்க செய்கிறது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வருமென உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆண்டவரே பேசும், உம் அடியவன் கேட்கிறேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். நம்பிக்கையின் திரி ஏற்றுவதற்கான ஒளியை நம்பிக்கையின் வானதுதர் கொண்டு வருகிறார். வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வானதந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வானதந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வானதந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வானதந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வானதந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. நான் தான் நம்பிக்கையின் வானதூதர். திருவருகை காலம் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்க உங்களை அழைக்கிறது. முதல் வாரமாகிய இது நம்பிக்கையின் வாரம். உங்களின் உள்ளங்களை நம்பிக்கை உருவாக்கும்படியாக இந்த நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்ம இது தெளிக்கப்படும் தமது படைப்பாக்கிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடும் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்க எலிசா வழியாக கற்பித்தி உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினா என்மேல் செழிப்பி, நானும் தூய்மையாவே. நீரே
இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, அன்றே இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வாழ்க்கைக்கு வழிமேல் விழி வைத்து காத்து கிடந்தனர். மெசியா நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவர் என்று ஏங்கினர். அவர்களின் நம்பிக்கை பொய்யிற்காக அன்று கூறி விடுதலை வாழ்வை வாக்களிக்கின்றனர். கடவுள் என்று கூறும் இறைவாக்கினர் எரேமியா நூலின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, வசனம் 14 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை
உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தை 12, அதிகாரம் 4 இறைவார்த்தை 2. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 28 மற்றும் 34 தொடங்கி 36 ஆகிய பகுதிகளில் உள்ள இறைவார்த்தைகள். லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 25 முதல் 28 தொடர்ந்து 34 முதல் 36. அக்காலத்தில் மானிடமகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அருள் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மகளினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு, அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, திருவருகை காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாள். எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக அடித்தளமாக இருப்பது நம்பிக்கை. எனவேதான் திருவருகை காலத்தை, திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாளை திரு அவை நம்பிக்கையின் ஒளி ஏற்றி தொடங்குகிறது. நம்பிக்கை குறித்த பல சிந்தனைகளை நாம் அறிவோம். நாமே பலருக்கு நம்பிக்கை கொடுத்திருப்போம். இந்த நம்பிக்கையை பற்றி ஒவ்வொரு முறை நாம் மற்றவருக்கு சொல்லுகிற பொழுதெல்லாம் பெரிய உத்வேகத்துடன் அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடுகிற அளவிற்கான நம்பிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்வோம். சொல்லியிருக்கீங்க தானே? எல்லாருமே சொல்லியிருப்போம். எனவே நாம் நம்பிக்கையாளர்கள். திரு அவை பொதுநிலையினர் என்று ஒரு காலத்தில் எல்லாரையும் அழைத்தார்கள். இப்பொழுது பொதுநிலையினர் அல்ல, நம்பிக்கையாளர்கள். எல்லாருமே இயேசுவினுடைய வருகைக்காக, நல்வாழ்விற்காக, மீட்பிற்காக காத்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். எனவே திரு அவை நம் அனைவரையும் நம்பிக்கையாளர் என்று அழைக்கிறது. எனவே நாம் நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். எனவே இது நமக்கான ஒரு வெற்றியின் நாள், நம்முடைய நம்பிக்கை எண்பிக்கிற நாள். எனவே கரவொலி எழுப்பி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடுவோம். ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீ ஒரு நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர். நம்பிக்கையோட சொல்லுங்க, அவர் நம்ப பாரு. கண்டிப்பாக
நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர். அடுத்த பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர். ஒருத்தர் தான் நம்பிக்கையாளரா? சொல்லுங்கள் சின்ன பிள்ளைங்களா, நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள். இனி இவர்களே எல்லாருமே நம்பிக்கையாளர். நம்பிக்கை என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், சில காரியங்களை நாம் திரும்ப திரும்ப எதிர்பார்த்து அழுத்து போயிருப்போம். குழந்தைகளை வளர்க்கிறோம். சின்ன பிள்ளைங்களாக நம்ம கையில் கொடுக்கப்படும் பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தையை நாம் கையில் வாங்கியிருக்கிற பொழுது, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு குழந்தையை நம்ம வாங்குற பொழுது அந்த குழந்தையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். என் பிள்ளை பெரிய ஆளாக வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த குழந்தைக்கு என்ன எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். எதெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். எனக்கு தெரியாததை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பள்ளிகளுக்கு அனுப்புகிறோம், படிக்க வைக்கிறோம், அவனை உயர்த்துகிறோம். அவன் ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுக்கும், கார் கேட்டால் வாங்கி கொடுக்கும், பைக் கேட்டால் வாங்கி கொடுக்கும். எதெல்லாம் அவனை வளர்த்தெடுக்குமோ அதையெல்லாம் அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நீச்சல் கற்றுக் கொடுக்குறோம், சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறோம், ஓடுவதற்கு, குதிப்பதற்கு, அடிப்பதற்கு முதற்கொண்டு செய்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக வளர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளர வளர இது தேராது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்பிக்கை விட மாட்டோம். சரி, எப்படியாவது இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு திருந்திடுவான், நாளை மறுநாள் திருந்திடுவான் அப்படின்னு. எப்போ நம்ம கண் கூட அவன் அல்லது அவள் உருப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாரமோ அது வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். சரி, நேற்று எப்படி இருந்தால் இன்றைக்கி சரியாயிரும், நாளைக்கு கொஞ்சம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். ஒரு கட்டத்தில் அழுத்து போயிடும். எத்தனை காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ நாள் மாறாத ஆளாக இன்னும் மாற போயிறான். வழக்கமாக கணவன் மனைவி பேசுவோம்ல, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இவர் திருந்தவா செஞ்சார், இனியா திருந்த போகிறாரு அப்படின்னு கணவரை பார்த்து மனைவியும், அப்படி தான் சாமி எங்கள் வீட்டில் நடக்கும் அப்படி சொல்லி கணவன் மனைவியை குறித்த கணவர் சொல்லுவோம். சில நேரங்களில் தொடர்ந்து பார்த்து பார்த்து இது அப்படித்தான் நான் நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, அது நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் யதார்த்தமான வாழ்க்கையில். ஆனால் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை எத்தனை ஆண்டுகள் இந்த நம்பிக்கை திரியை நாம் ஏற்றிக்கொண்டு இருக்கிறோம். 2 வருஷம் தான் சொல்லிடாங்க, காலங்காலமாக திருச்சபை என்ன செய்யுது, வழி நடத்தி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவழிபாட்டு ஆண்டை தொடங்குகிற பொழுது முதல் நாளிலே நீங்கள் நம்பிக்கை திரியை ஏற்றுங்கள். அது நம்பிக்கையின் வாரம். எதை குறித்த நம்பிக்கை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கை. இனி இவர்களே இந்த நம்பிக்கை அல்லது இந்த நம்பிக்கை வாரத்தை கொண்டாடுவதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக நான் பார்ப்பது என்னவென்றால், இயேசுவினுடைய காலத்தில் அல்லது இயேசுவினுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நற்செய்தி என்ன சொல்லுது? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வானதூதர்களாம் அப்படிதானா, வானவர்கள் மேலதாளங்களை இசைத்து கொண்டு இருப்பார்கள். வெறும் வேட்டு தச்சம் போட்டு அடித்து கிளப்பி ஏசு சந்தோஷம் வருவார் மாலை. அப்படியா? உலகமெல்லாம் ரணகடை போட்டு கிடக்கும். வான்வெளி கோவில்கள் அதிகரித்து கொண்டிருக்கும். எப்போ எது நடக்கும், எவன் ஜாவான், எங்கே நடக்கும், பூமி விளக்குமா அல்லது வெள்ளம் வருமா எதுவுமே தெரியாத குழப்பத்தில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. என்னடா உலகத்தில் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லி எல்லாருமே மலைத்து போவார்கள். இப்படி குழம்பி இருக்கிற காலத்தை யார் வருவா? மானிட மகன் வருவார். இனி இவர்களே இப்படி ஒரு குழப்பத்தை நம்ம என்னைக்கா எதிர்பார்ப்போமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னா, ஆட போயா அப்படின்னு சொல்லி தூர போயிடுவோம். அந்த இடத்துல நிற்க மாட்டோம். குழப்பத்தை யாரும் விரும்ப மாட்டோம். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி விவிலியம் சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவழிபாட்டை தொடங்குகிற பொழுது நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் வருகிற பொழுது குழப்பங்கள் வரும், அவர் வருகிற பொழுது பிரச்சனைகள் வரும். நாட்டுக்கு எதிராக நாடு, அரசுக்கு எதிராக அரசியலும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனே ஒருத்தர் அடிச்சுக்கிடுமா. இதெல்லாம் சொன்ன பிறகு கூட இயேசு மீண்டும் வரணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் நம்பிக்கை. இனி இவர்களே ஏன் இந்த நம்பிக்கை? இவ்வளோ குழப்பம் வரும்ல, அப்புறம் இயேசு வரணும், ஒரு தடவை வந்ததே போதும், அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படி சொல்லிடலாம். நமக்கு அது பிரச்சனை கிடையாது, இயேசு வரட்டும். ஏனென்றால் எவ்வளவு குழப்பங்கள் வந்தால் என்ன, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன, எனக்கு எதிராக அந்த உலகமே திரும்பினால் என்ன, வரப்போறது யாரு? இயேசு. வரப்போகிறவர் இயேசு. எவ்வளவு பெரிய துன்பங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் இயேசு ஒருவர் வந்தால் இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துவிடும், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். அப்படிதான் இயேசு சொல்றார், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், வர்றது நான். எவ்வளவு குழப்பங்கள் இருந்தால் என்ன, எவ்வளவு பிரச்சனை இருந்தால் என்ன, உலகம் முழுவதுமே உங்களுக்கு எதிராக இருந்தால் என்ன, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது, உங்கள் மீட்பர் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இனி இவர்களே பவுலடிகளார் அதைத்தான் சொல்கிறார். கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது, கடவுள் நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? எவ்வளவு அழுத்தமான வார்த்தை வரும்.
பவுல் அடிகளார் அவருக்கு தெரியும் தலை வெட்டி விட்டு தான் சாக போகிறோம், வாளால் அடிச்சு வெட்டி வாங்க கொள்ள போகிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சாவது எனக்கு ஆதாயமே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இறந்தால் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வேன். உலகத்தில் பிரச்சனை வருதா, கடவுள் என் கூட இருப்பார். இனி இவர்களே குழந்தைகள் இருக்காங்க, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எனக்கே குழந்தை பக்கத்தில் போய் நிற்பீங்களா? அழகாக தூங்கிட்டு இருக்கு பார்த்துட்டு இருப்பீங்களா? பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த குழந்தை அழுதுச்சுன்னா யாராவது ஓடி போய் தூக்கும். அந்த குழந்தை அங்கே தான் இருக்கும், அது பாட தூங்கிட்டு இருக்கு, அது பாட விளாண்டுட்டு இருக்குன்னா யாருமே கண்டுவிட மாட்டோம். ஆனால் பிரச்சனைகள் எப்போதும் அந்த குழந்தைக்கு வருகிறதோ, எதை கண்டாவது கத்தினால் கதறினா ஓடி போய் நினச்சிக்கிடுவோம், தூக்கிக்கிடுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் ஓடி வந்து நம்ம தூக்கிடுவார். நல்லா இருக்கிறேன், ஆண்டவரை காணும், ஆண்டவர் எதுக்கு வரணும், நல்லா தானே இருக்கிற, இரு வாழு, சந்தோஷமாக சுத்து. அதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவனுக்கு துன்பம் இருக்கிறதா, ஆண்டவர் ஓடி வந்து தூக்கிக் கொள்வார். எனவே இந்த நம்பிக்கையின் வாரத்தின் முதல் நாளிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் பற்றி பேசுகிறார். எவ்வளவு குழப்பம் வந்தால் என்ன, கவலைப்படாத, உனக்கு பிரச்சனை வருதா, ஆண்டவர் ஓடி வருவார். அது நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் திருச்சபை முதல் நாளிலே நீங்கள் நம்பிக்கை ஒளி ஏற்றுங்கள், உங்களை நம்பிக்கையை கொண்டாடுங்கள். எவ்வளவு குழப்பம் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாலும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, நான் காத்து கொண்டிருப்பேன். என் ஆண்டவர் நிச்சயம் வருவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை மாறுவதற்கு மனிதர் அல்ல, அவர் கடவுள். அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார், வருவார். அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம், காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறோம். எனவே தான் அந்த நம்பிக்கை திரியை ஏற்றியதற்காக கரவொலி எழுப்பி ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொன்னேன். நாம் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லி திருச்சபை மிக தெளிவாக சொல்லுகிறது. அது உறுதியாக நம்புகிறது. உண்மையில் நாம் நம்பிக்கையாளர்கள் தான். ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம், ஆண்டவர் வருவார் என்று காத்திருக்கிறோம். ஆண்டவர் வருவது காலம் தாழ்த்தப்பட்டாலும், அது பின் தள்ளிப்பட்டாலும், எத்தனை குழப்பங்கள் வந்தாலும், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைகள் உருவானாலும் பரவாயில்லை, நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம். எனவே இந்த நம்பிக்கை வாரத்தை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவோம், நம்பிக்கையை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நமது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் திருவழிபாட்டு ஆண்டினை தொடங்குகிற இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். வழிப்பவரே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவற நிலையினர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். எப்போதும் விழிப்புடனும் மக்களை நல்ல ஆயன் வழியில் நடத்திட உமதருள் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே எம்மிறைவா, எம் இந்திய திருநாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எம் நாட்டில் அன்பு, இரக்கம், பண்பாடு, மனித நேயம் எங்கும் தலைத்தோங்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்தாலும் அன்பு இறைவா, இத்திருநாள் காலத்தில் உம் வருகையை நோக்கி ஆவலுடன் காத்திருக்கும் உம் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளின் மத்தியில் உமது பிரசன்னத்தை கண்டுகொள்ள அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பே உருவான எம் இறைவா, எம் பங்கில் வாழும் முதியோர்கள், நோயிற்று இருப்போர் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்களை அனைவரையும் நாங்கள் கண்டுகொள்ளவும் எங்களிடம் உள்ள வளங்களை பகிர்ந்து வாழும் மனம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் அனைத்தையும் வார்த்தையாகவும் மனதில் பெருமூச்சுகளாகவும் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் பதில் கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே. எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது
தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுவோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில்
என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேன். உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன்னுறவே மாறாதது. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன்னுறவே மாறாதது. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. நிழலாக நீ என்றும் நீ தொடர்பாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெர்க்மான் சருளப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளில் நாம் திருவழிபாட்டு ஆண்டினை தொடங்கி இருக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்பிக்கை திரியேற்றி மிகச்சிறப்பான இந்த நாளை தொடங்கி வைத்த வருகை சன்பிய குடும்பத்தாருக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் திருவழிபாட்டினை சிறப்பிப்பவர்கள் புனித அருளானந்தர் அன்பிய குடும்பத்தார். ஆண்டவர் இரக்கம் அருள்வார், நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிர் பெற தலை வணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி
தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல் திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை கேட்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை கேட்பாயே. ஆராத மனப்பொன்னை ஆற்றிடுவாய், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாய். ஆராத மனப்பொன்னை ஆற்றிடுவாய், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாய். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவாய். தானாக என்றுமே மாற்றிடுவாய். இடைவிடா சகாயமாதா, இடையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை